ஆயில் பெருமையுடன் வழங்கும் தமிழ்ச் சங்கமம். ஸ்ரீ சக்தி தேவஸ்தானம், சக்திபுரம், புக்கிட் ரோத்தான், மலேசியா. பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். இறைவன் என்பவன் மனிதனை படைத்தான். மனிதன் என்பவன் தான் வாழும் காலத்தில் நல்ல விஷயங்களை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். பூமியில் பிறக்கும் எல்லோரும் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் தனக்கென வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்கு என வாழ்வதுதான் வாழ்க்கை என தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு தொண்டு செய்து ஒரு மாபெரும் ஸ்ரீ சக்திபுரத்தை உருவாக்கி எல்லா மனிதர்களும் சக்தி பெற, சகல சௌபாகியங்களும் பெற நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும் சிவஸ்ரீ ஏபி முத்துக்குமார சிவாச்சாரியார் உருவாக்கியுள்ள சக்தி பீடத்தை நாம் தரிசிக்கப் போகின்றோம். தஞ்சை பெரிய கோவிலே நம் கண் முன்னே வந்தது போல கோவிலின் தோற்றம் 51 சக்திகளும் ஒன்று சேர்த்து ஆட்சி செய்யும் ஸ்ரீ சக்தி தேவஸ்தானம், சக்திபுரம். நல்ல மனிதர்கள் ஒன்று கூடி நீண்ட ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய ஸ்ரீ சக்தி தேவஸ்தானத்தின் சிறப்புகள் ஒன்றா இரண்டா? வாருங்கள், நம் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தமிழர்களின் வாழ்வை சொல்லும் இந்த மாபெரும் கோவில் வரலாற்றை பார்ப்போம். ஐயா வணக்கம். மலேசியாவில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு இணையாக ஒரு அருமையான சக்தி பீடத்தை நீங்கள் இங்கே உருவாக்கியிருக்கீங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு கோயிலை உருவாக்கியிருக்கிற உங்களை பற்றி நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மலேசிய திருநாட்டிலே பிறந்தவனாகிய நான் இந்த அம்பியினுடைய கிருபையால் இன்று இந்த அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்கு அம்பிகை அருள் புரிந்திருக்கின்றாள். இங்கு மலேசியாவிலேயே பிறந்து இந்த சக்திபுரம் என்று இன்று விளங்குகின்ற இந்த பிரம்புமலை என்ற ஊரிலே பிறந்தவன் நான். இங்கு பிறந்து கல்வி பயின்று உலக இந்து பேரவையினுடைய ஆதரவிலே காஞ்சி சங்கர மடத்தினுடைய பேராதரவோடு திரிசூலத்தில் எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பா சமேத திரிபுரநாத ஆலயத்தில் என்னுடைய குருநாதரிடத்தில் சாஸ்திர சம்பந்தமான சிற்ப ஆகம வேத ஆகம சம்பந்தமான விஷயங்களை அவரிடத்திலே பயின்று மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்து இங்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து இந்துக்களுக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல எல்லோருக்கும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற பெரிய ஒரு உள்ள கிடக்கிலே நாடு தழுவிய அளவிலே சென்று ஆங்காங்கே இந்து சமய ஆலய வழிபாடு சம்பந்தமான விஷயங்களை பிரச்சாரம் செய்து வந்ததோடு இந்த என்னுடைய பூர்வீகமான இந்த கிராமத்திலே இருக்கின்ற அம்பிகனுடைய ஆணைப்படி நான் இந்த கோவிலிலே வந்து பணி செய்ய தொடங்கினேன். அப்பொழுது கோலாலம்பூரிலே இருந்த என்னை என் கனவிலே வந்து, நீ இதுக்கு மேல் கோலாலம்பூரிலே இருக்கக்கூடாது, என்னுடைய ஆலயத்துக்கு வந்து இங்கு என் பணி செய்ய வேண்டும் என்று அம்பிகை கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மேற்கொண்டு இந்த கோவிலுக்கு வந்தேன். அன்றைய சூழ்நிலையே மிக சிறியதாக இங்கே இருக்கின்ற பெரிய ரஸ்தா ரோடு ஓரமாக இந்த கோயில் இருந்தது.
பிறகு இந்த அம்பிகைக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்கிய பொழுது தமிழ்நாட்டிலே காஞ்சி சங்கர மடத்தினுடைய ஆஸ்தான ஸ்தபதியாராக இருக்கின்ற சிற்ப கலை மாமணி திருமிகு சுப்பையா ஸ்தபதியார் அவர்கள் எனக்கு இந்த திருப்பணி செய்வதற்கு மிகவும் உறுதியாக துணையாக இருந்தார்கள். ஒரு இந்த கோயில் உருவான கதையை சொன்னீங்க. நாங்கள் வந்து பார்த்தப்போ இங்கேருந்து எடுத்துட்டோம்னா வரிசையாக சக்தியாகவே இருக்காங்க. எப்படி இந்த சக்தி இங்கே இத்தனை சக்திகள் வந்து அமர்ந்தார்கள், அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இந்த ஆலயத்தினுடைய பெயரே சக்தி தேவஸ்தானம் என்பதுதான். இந்த கோவிலுக்கு ஏன் சக்தி தேவஸ்தானம் என பெயர் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இங்கு உள்ள மூர்த்திகள் அனைவருமே சக்தியுடன் இருப்பார்கள். இந்த ஆலயமே ஒரு சக்திபுரம், இந்த ஊருக்கு சக்திபுரம் என்று ஒரு பெயர். இந்த ஆலயம் சக்தி தேவஸ்தானம் என்று பெயர் பெற்று, இங்கு விநாயகர் முதல் பைரவர் நவக்கிரகங்கள் வரையில் அனைவரும் தம் தம் சக்தியோடே இருப்பார்கள். சக்தியுடன் இல்லாத மூர்த்தி இந்த ஆலயத்திலே எவரும் கிடையாது. விநாயகப் பெருமான் மடியிலே லக்ஷ்மி தேவியை அமர வைத்து லக்ஷ்மி கணபதியாக இருக்கின்றார். அதே போல் அம்பிகையுடைய முப்பெரும் சக்தி வடிவமான இச்சா கிரியா ஞானாசக்திகளாகிய துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவிகளும் இன்று தனித்தனி ஆலயம் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் வள்ளி தேவயானி சமேத சுப்பிரமணிய சுவாமி, சிவகாமி அம்பாள் சமேத நடராஜ பெருமான், இங்கு பைரவர் காவல் தெய்வமாக இல்லாமல் சொர்ணாகிருஷ்ண பைரவர் என்ற திருநாமத்தோடு தனது மடியிலே சக்தியை அமர வைத்து கொண்டிருக்கின்றார். நவக்கிரகங்கள் அனைவரும் தன் தன் வாகனத்திலே தம் தம் சக்தி தேவியரை மடியிலே வைத்தபடி அமர்ந்து காட்சி கொடுக்கின்றார்கள். எனவே இங்கு சக்தி இல்லாது எதுவும் இல்லை. எனவே சக்திபுரம், சக்தி ஆலயம் என்று இது விளங்குகின்றது. இது எல்லாவற்றுக்கு மேலாக இது சக்திபுரமாக விளங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம், இங்கு எழுந்திருக்கின்ற அம்பிகை இந்த ஆலயம் கட்டத் தொடங்கிய பொழுது அடியனுடைய மனதிலேயும் நான் தியானிக்கின்ற பொழுதும் பூஜை செய்கின்ற பொழுதும் என்னுடைய மனதிலே சக்தி பீடத்தை தரிசனம் செய், சக்தி பீடங்களிலிருந்து பொருள் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரிவித்து கொண்டே இருந்தாள். அதன்படி சக்தி பீடங்கள் என்றால் என்ன, இந்த 51 பீடங்களை சக்தி பீடங்கள் என்று சொல்வது என்ன, இவை எங்கு இருக்கின்றன என்பது பற்றி ஒரு ஆய்வை செய்து இவற்றை பற்றி படித்து இது சம்பந்தமாக பல பேருடைய தொடர்பு கொண்ட பொழுது எனக்கு மீண்டும் அம்பாள் ஆணையிட்டால் இந்த இடங்களுக்கு சென்று மிருத்து, அதாவது பிடிமண் என்கின்ற சக்தி பீட மிருத்துக்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று. அம்பிகையின் ஆணையை தலைமேற்கொண்டு இந்த இடங்களுக்கு போவதானால் எனக்கு போதுமான அனுபவம் கிடையாது. எனவே இந்த யாத்திரை யாராவது முன்னர் போயிருக்கின்றார்களா என்று வினவினால் அதுவும் முடியாது என்று சொன்னார்கள். அதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக என்னுடைய பால்ய நண்பராக இருந்த ஒருவர் ரமேஷானந்தகிரி சுவாமிகள் என்று இன்று திருநாமம் பெற்றிருக்கின்றார். அவர் சந்நியாசம் மேற்கொண்டு வெகு காலம் இந்தியாவிலே இருந்துவிட்டு இந்த யாத்திரையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது என்னிடம் வந்தார். அவரிடம் பேசிய பொழுது அவர் இந்த யாத்திரையை மேற்கொள்வதற்கு சரியான நபர் தமிழ்நாட்டு இந்தியாவிலே இருக்கின்ற குஜராத்தில் இருக்கின்ற சிவானந்த மகரிஷி சுவாமிகள் என்று சொன்னார். அவரையும் தொடர் கொண்டு அவர் இந்தியாவிலே இருக்கின்ற 16 பாஷைகளிலே 12 பாஷைகள் பேசக்கூடியவர். அவருடன் இந்த 2 சந்நியாசிகள் நந்தியானந்த சுவாமிகள், கிரிகானந்த சுவாமிகள், அடுத்து சிவானந்த சுவாமி, இந்த 3 சந்நியாசிகளையும் ஒன்றாக இணைத்து இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் இது அம்பிகையின் ஆணை என மேற்கொண்டு 1 வருடம் 3 மாதங்கள் இந்த யாத்திரையை நிறுத்தாமல் மேற்கொண்டார்கள். அதற்கு வேண்டிய பொருளாதார செலவுகள் அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுத்தோம். இந்த யாத்திரையை பரிபூரணமாக முடித்து வந்து இங்கே எங்களுக்கு அந்த மிருத்துகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இறுதியாக
ஒரே ஒரு இடத்திலிருந்து மட்டும் அந்த மிருத்து கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. அதுதான் பாகிஸ்தானில் இருக்கின்ற உங்குலாதேவி கோவில். அங்கிருந்தும் இறுதியாக அம்பிகையின் அருளோடு அந்த மிருத்தை கொண்டு வந்தோம். எனவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், திபெத், இந்தியா முழுக்க உள்ள ஆலயங்கள், அடுத்து சிலோன், இலங்கை, இந்த இடங்களிலிருந்து மிருத்துக்களை 51 சக்தி பீடத்திலிருந்து மிருத்தை கொண்டு வந்து அம்பிகையினுடைய ஆதார பீடத்துக்கு கீழே 51 துவாரங்கள் இட்ட ஒரு ஆதார கல் நிறுத்தி அதன் மேல் அம்பிகையினுடைய ஆதார பீடத்தை வைத்து அம்பிகை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார். இது அம்பிகையின் விருப்பப்படி நடந்தது. எனவே உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த 51 சக்தி பீடங்களில் தனித்தனியாக எங்கெங்கோ இருக்கின்ற இந்த பீடங்களில் உள்ள மிருத்து இந்த ஆலயத்திலே ஒரு இடத்திலே இணைந்திருக்கின்றது. அதாவது புராண காலத்திலே ஒன்றாயிருந்த சக்தி 51 பிரிந்தது. இன்று 51 இருக்கின்ற அந்த சக்திகளை ஒன்றாக இங்கு இணைத்திருக்கின்றோம். அதனால் இந்த ஆலயத்தை சக்தி ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. சர்வம் சக்திமயம், ஓம் சக்திமயம். இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா, சந்தோஷம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. சின்னத்திரை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும் அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், மொபைல் 9843041777. அக்ரஹார வீதி திபாலா சில்க்ஸ் பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது கோலம் சேலைகள். பட்டை போன்றே பிரம்மாண்டம், பட்டை போன்றே கலனியமிக்க கோலம் சேலைகள். விலை உயர்ந்த பட்டு சேலைகள் போலவே காணப்படும் கோலம் சில்க் சேலைகள் இப்பொழுது உங்கள் திவாலா சில்க்ஸில் புதியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள தனி பிரிவில் எங்கும் கிடைக்காத புதிய கலெக்ஷன்களில் கிடைக்கிறது. திவாலா சில்க்ஸ் புதிதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஷோரூம், அக்ரஹார வீதி, ஈரோடு. உங்கள் நிறுவனத்தில் வியாபாரம் செழிக்க வித்தியாசமான முறையில் சின்னத்திரை கலைஞர்கள், மாடலிங், திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வைத்து விளம்பர படம் எடுக்க எங்களை அணுகவும். ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், செல் 9843041777 மற்றும் 9003941777. உஷா, இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. ஐயா, ஸ்ரீ சக்தி தேவஸ்தானம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் கலை நயம், அதாவது கிளி கொஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, அந்த தூண்களாகட்டும், அந்த சிற்பங்களாகட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதற்கு எத்தனை வருடங்கள் இந்த கோயில் உருவாக ஆனது? இந்த கோயிலை நீங்கள் செய்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் என்ன? இந்த சக்தி தேவஸ்தானம் என்ற இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு ஏறக்குறை எங்களுக்கு 11 ஆண்டுகள் ஆயிற்று. அதாவது 11 ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது பூர்வாங்க கிரியைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட சில கிரியைகள், அதாவது காஷ்யப சில்பசாஸ்திரம், காமிகாகமம் என்ற 2 சிற்பசாஸ்திர நூலிலும் ஆகம நூல்களிலேயும்
ஒரு ஆலயம் அமைப்பதற்கு முன் என்னென்ன பூர்வாங்க கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவை அனைத்தையும் இந்த ஆலயத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம். முதல்ல எந்த ஒரு காரியங்களும் தொடங்கும் முன்பு அந்த பூமியில் பிரவேச பலி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன் மகா கணபதி ஹோமம் இந்த பூமியில் நடைபெற்றது. அதன் பிறகு கிரகங்களுடைய பிரீதி வேண்டும் என்று நவக்கிரக ஹோமம் செய்தோம். அதன் பிறகு பிரவேச பலி என்கின்ற திக் தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பிரவேச பலி பூஜைகள் நடைபெற்றது. அந்த பிரவேச பலி பூஜைகளுக்கு பிறகு கிராம சாந்தி என்கின்ற பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு பூர்ண வாஸ்து சாந்தி பூஜை என்கின்ற மிக பெரிய அளவிலே பூர்ணமான வாஸ்து சாந்தி பூஜை நடைபெற்றது. பூஜைகள் நடைபெற்ற பிறகு இந்த பூமியை பூகர்ஷணம் என்கின்ற தத்துவப்படி 2 காளை மாடுகளை கொண்டு இந்த பூமியை ஒரு நல்ல முகூர்த்தத்திலே உழுதச் செய்தோம். அதாவது இந்த பூமியை உழுதோம். கோவில் கட்டுற இடம் பூரா பூமியை உழுதோம். அப்படி உழுத பிறகு அதில் தானியங்கள் விதைக்கப்பட்டது. 3 மாத காலங்கள் இந்த தானியங்களுக்கு பயிர் விட்டு உரங்கள் போட்டு நன்றாக வளரச் செய்தோம். அப்படி இந்த தானியங்களெல்லாம் வளர்ந்த பிறகு அதன் பிறகு ஒரு நல்ல முகூர்த்தத்திலே கோவாசம் என்று சொல்லும்படியாக பசு, காளை, கன்று இவை 3ம் கூடிய பசு கூட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவிலிலே நிறுத்தினோம். அந்த பசு கூட்டம் இந்த தானியங்களால் விளையப்பட்டிருக்கின்ற பயிர்கள் அனைத்தையும் 3 இரவுகள் இங்கு தங்கி உண்டு மகிழ்ந்தன. தாத்பரியம் என்னன்னாக்கா, பசு கர்ஜிப்பதாலும் அந்த கர்ஜிக்கும் பொழுது ஏற்படுகின்ற சப்தம் பூமியை படுவதாலும் பசு தன் காலாலே பூமியை உதைப்பதாலும் அடுத்து பசுமாடு விடுகின்ற ஜலத்தாலும் கோமயத்தாலும் கன்று பசுமடியிலே பால் குடித்து அந்த வாயிலிருந்து கீழே பூமியிலே விழுகின்ற நுரையினாலும் கோவில் கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுற பூமியில் ஏற்பட்டிருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கப்பட்ட எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி அந்த இடத்திலே தேவர்கள் வாசமும் லக்ஷ்மி வாசமும் ஏற்படும் என்பது சாஸ்திரங்கள். அந்த அடிப்படையில் இந்த பூஜைகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக 7 மாதங்கள் செய்தோம். அப்படி செய்து முடித்த பிறகுதான் இந்த கோயில் கட்டுவதற்கு நல்ல முகூர்த்தம் பார்த்து கடைக்கால் இடப்பட்டது. பிரமிப்பில் உயர்வான பிரம்மாவின் அதிர்வான விண்ணோர்க்கும் வியப்பான மண்ணோர்க்கும் வரமான பரசக்தி அருளான யுகசக்தி திரளான நவசக்தி வடிவான பவசக்தி விடிவான